ஓ! எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் லிஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. எல்லாம் வரிசையா நில்லுங்க. யாரையும் மிஸ் பண்ணிட்டேனா என்ன? காணாம போயிடாதீங்கடா டேய்! அப்படி யாராச்சும் போனீங்கன்னா, யாருக்கும் தீனி கிடையாது. என்ன சின்டோ, நம்ம பாஸ் இப்படி சொல்றாரு. நமக்கு சாப்பாடு கிடையாதா? எனக்கே தெரியலப்பா. ஏன்ட்ட கேட்டா, நானும் உன் கூட தானே இருக்கேன். அட அவன் குடுக்க மாட்டான் பாஸு. இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க அவன? அங்க எவனோ வந்து ரைட்டா பேசுனா என் காதுல ராங்கா விழுந்தது. என்னடா பேசுனீங்க என்ன பத்தி? எல்லாம் பிராங்க்லினு. அது ஒண்ணும் இல்லல. எல்லாரும் சாப்பாடு கூட வேணாம், ஐஸ் பாலம் விளையாடலாம்னு கூப்பிடுறாளுங்க. மா அட ஆமாண்டா பிராங்க்லினு. பயலுக்கு வேற ரொம்ப துடிக்கிறாய்ங்க. ரொம்ப ஆர்ப்பாட்டத்த போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. சித்தப்பு நீ ஒரு விட்ட போட்டு விடு. இன்னைக்கு ஐஸ் பால் விளையாடாம விடக்கூடாது. ஆமாண்டா பிராங்க்லின், நீ கண்ண பொத்திக்க. அதான் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எல்லாம் சத்தத்த போடுங்கடா டேய். அப்படி ஆகட்டும் சித்தப்பு, பண்ணிருவோம். மா மே மே அட பாத்தியா சித்தப்பு நம்ம பயலுக்கு அப்படியே அசல் நடிகராவே மாறிட்டாய்ங்க நமக்காக. டேய் பிராங்க்லினு நீ போயிட்டு கண்ண பொத்திக்கடா. ஏன்டா எப்ப பாரு நான் தான் உங்க விளையாட்டு கெடச்சனடா. சரி போறேன்டா. 1 2 3 எல்லாரும் போயிட்டு ஒளிஞ்சிருப்பானுங்களா? இல்ல எங்க ஒளிவானுங்க? இதுல இவனுங்க எங்கன்னு போய் தேட போறேன்னு தெரியலையே. 99 100 எண்ண போறேன். சீக்கிரம் எல்லாரும் போய் ஒளிங்க. பாஸ், இப்ப நான் போய் ஒளிய போறேன். இந்த வரி குதிரை ஒளியிற இடத்த பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பள்ளத்தாக்குல போய் ஒளிய போறேன். பள்ளத்தாக்கா? அட பள்ளத்தாக்கு இல்ல. ஒரு புதருக்குள்ள போயிட்டு ஒளிய போறேன். யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். அட வேகமா போய் ஒளியணும். இல்லன்னா இந்த பிராங்க்லின் அதுக்குள்ள எண்ணி முடிச்சுருவான். இந்த புதர்ல ஒளிவோம். இதுதான் கரெக்ட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுல ஒளிஞ்சுக்குவோம். அந்த பிராங்க்லினால கண்டே பிடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. டேய் பப்ஸு! நான் எங்க போய் ஒளியறதுன்னு தெரியலடா. எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்றா பப்ஸு. டேய் நீ போடா, அப்புறம் உன்னைய நானு சிக்கன் பப்ஸு போட்ற போறேன். டேய் பப்ஸு! நான் இப்ப ஒளிய போறேன் பாரு. நீ என்னையவே வம்பிழுக்குறியா? நான் தான் பயங்கரமான இடத்துல ஒளிய போறேன். அச்சச்சோ! இங்கிட்டு போனா கிராணி தாய்க்கிழவி நம்ம சிக்கன் பப்ஸு போட்டுரும். இங்க போலாம். இங்க தான கரெக்ட்டா இருக்கும். என்னடா இது? ஒரே தண்ணிய நாஸ்தி அடிச்சு வச்சிருக்கீங்க இடத்த. அச்சச்சோ! இங்க எங்க போலாம்? அடுத்து அவன் தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். அடடா! இங்க நமக்குன்னே ஒரு கூண்டு செஞ்சு வச்சிருக்கானுங்களா? இந்த கூண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். கரெக்டான இடம். இதுதான் அடக்கமா இருக்கு நம்ம. கரெக்டான இடத்துல ஒளிஞ்சுட்டோம். அடுத்ததா இந்த பப்ஸு போய் ஒளிய போறேன். இந்த பப்ஸு போய் ஒளியிற இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, அந்த மாரி ஒரு இடத்த கண்டுபிடிக்க போறேன். இந்த இடம் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன ரவுண்டா ஏதோ பிஸ்கோத்து மாரி போட்டு வச்சிருக்கானுங்க. இதுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கலாமா? இல்ல வேண்டாமா? ஃப்ராங்க்லின் இங்க வந்துருவானான்னு தெரியலையே! இங்க வராம இருந்தா சரி. அதுவரைக்கும் நமக்கு நல்லது. பில்டிங்க்கு பின்னால வந்து ஒளிஞ்சிருக்கேன். கண்டுபிடிக்க மாட்டான்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். அடேய் பொடி பசங்களா! அவசரப்பட்டு முதல்ல போய் மாட்டிக்காதீங்கடா ஒளிஞ்சு. இந்த மங்கி பாஸ் போறேன். இந்த மங்கி பாஸ் தான் கரெக்ட்டான ஆளு. அட ஃப்ராங்க்லினு நீங்க எல்லாரும் வேஸ்ட்டுடா. என்னைய கண்டுபிடிக்க மாட்டாங்க பாத்தியா? நான் மங்குஸ்தலையா ரொம்ப அடிக்கிறேன் அன்னைக்கு. போப்பா ஃப்ராங்க்லினு. போயிட்டு மத்தவங்கள கண்டுபிடிக்கிற வழிய பாருப்பா. இந்த மங்கு பாஸ் இன்னைக்கு போய் ராஜா பழுத்து மாரி ஒளிய போறேன் இன்னைக்கு. பிங்கி எனக்கு எங்க ஒளியறதுன்னே தெரியல. நானாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலான்னு இருக்கேன். மாட்டிக்குவோனான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கே பிங்கி. சின்சான் நான் வர்றேன். நான் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிய போறேன். இந்த இடம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சகதியா இருக்கு. இருந்தாலும் இந்த கலருக்கும், என் கலருக்கும் கண்டுபிடிக்க மாட்டான் ஃப்ராங்க்லினு. இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம். பாஸுக்கனுக்கும் நம்ம தெரிய மாட்டோம். நமக்கு இத பத்தி கவலை இல்ல. நம்ம ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம். அழகான ஒரு இடம் நமக்குன்னு கிடைக்காம போயிடும். நம்ம டோரிமானோடைய மேஜிக் இருக்கே நம்மகிட்ட. இந்த லாரி பின்னால போயிட்டு ஒளியலாமா? இல்ல நம்ம டோரிமானோடைய பவர யூஸ் பண்ணி இந்த லாரி மேல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். இடம் எப்படி இருக்கு? ஆ ஒளிஞ்சாச்சு. இந்த இடத்துல யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு புதருக்குள்ள தான் போய் ஒளிய போறேன். இங்கிட்டு பின்னால போய் ஒளியலாம். என்ன, இங்கனக்குள்ள ஏதோ வாசம் வருதே! நம்மளுடைய இரை இங்க இருக்கோ பக்கத்துல. என்னன்னு போய் பார்ப்போம். போனா தான் தெரியும். அச்சச்சோ! யாரோ நம்மள சாப்பிட வராங்கன்னு நெனைக்கிறேன். பக்கத்துல வரப்போறாங்க. என்னாச்சு? ஆ இரைன்னு நெனச்சு ஏமாந்துட்டேனே! பரவால்ல. இந்த புதருக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். டேய் ஃப்ராங்க்லின், இந்த புதருக்குள்ள உன்னால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சுட்டா, உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுடா. அம்மா! ஃப்ராங்க்லின், நீ எனக்கு சாப்பாடே போட மாட்ற. நான் பக்கத்து தோட்டத்துல போயிட்டு ஒளிய போறேன். அந்த தோட்டக்காரன் தான் எனக்கு சாப்பாடு போடுவான் போல. நீ என்னை கவனிக்கவே மாட்ற. வர இந்த தோட்டத்துல ஒளிஞ்சிடலாமா? எங்க ஒளியலாம்? அட! இந்த மூலையில போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃப்ராங்க்லின் கிட்ட இருந்தும் தப்பிச்சிரலாம்.
நம்ம கரெக்டான இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கோமா? நம்மள கண்டுபிடிக்க மாட்டான்னு நெனைக்கிறேன் ஃப்ராங்க்லினு. எப்படியாச்சும் தப்பிச்சிரணும்டா சாமி. சின்சானே, நீ போயிட்டு ஒளியில சின்சானே. நான் அடுத்து போயிட்டு ஒளிய போறேன். அட சித்தப்பு, நீங்க போய் ஒளிங்க சித்தப்பு. நான் கடைசியா ஒளிஞ்சுக்கிறேன். கடைசியா ஒளிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியாது. அட டேய்! போடா டேய்! நானே ஒளிய போறேன். எங்கிட்டு போயிட்டு ஒளியலாம்? இந்த பக்கத்து போலாமா? அந்த பக்கத்து போலாமா? பேசாம பேண்ட் டவுசர் மேல ஒளிஞ்சிருக்கலாம் போல. அட இந்த பக்கம் போய் ஒளிவோம். கரெக்டான இடம் இங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி பிடிச்சு போவோம். நம்மளும் போயிட்டு பக்கத்து தோட்டக்காரன் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கலாம். ஃப்ராங்க்லினுக்கு அப்படி போனாதான் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு அப்படி வரமாட்டான்னு நினைக்கிறேன். இந்த தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதா. அடடா என்னடா இது தொட்டி மாதிரி என்னமோ இருக்கு. இந்த தொட்டில ஒளிஞ்சுக்கலாமா? அட இது வேணா. நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம். இந்த தொட்டி வேணா, வேற தொட்டில ஒளிவோம். அட இந்த தொட்டி கரெக்டா இருக்குடா. நான் வந்துட்டே இருக்கிறேன். இந்த தொட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டோம்னா ஃப்ராங்க்லினுக்கு தெரியாது. நம்ம வேற குட்டி உண்டா இருக்குமா? கண்டே பிடிக்க மாட்டேன் அந்த பையன். அப்படியே நம்ம பின்னால திரும்பி நின்னுக்குவோம். 99 100 நான் திரும்பி பார்க்க போறேன். எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குங்க. அட எல்லாம் போயிட்டானுங்களா? இவனுங்கள எங்கன்னு கண்டுபிடிக்க போறான்னு தெரியலையே! தலகாலே புரியல, ஒண்ணும் புரியல. இன்னைக்கு இவனுங்கள எங்கன்னு போய் தேட போறேன்னு தெரியல. இவனுங்க வேற ஒளிஞ்சு புடிச்சு வேற கூப்ட்டுருக்கானுங்க. இந்த கண்ண பொத்தி விளையாடுறதே இவனுங்களுக்கு வேலையா போச்சு. எனக்கு போற வழியில எவனாச்சும் மாட்டுவான்னு நெனைக்கிறேன். போய் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, லைக்க போட்டு பாருங்க. அப்படியே லைக் போட்டதும் இல்லாம, கமெண்ட்ல உங்களுக்கு என்ன கலர் ஆட்டின பிடிக்குமோ கமெண்ட் பண்ணி விடுங்க. அட! ஒரு நிமிஷங்க. இங்க யாரோ நின்னுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். யாரோ டிக்கே காமிச்சாப்புல நின்னுக்கு யார்றா அது? ஏய் வெளிய வாடா! அட இந்தா வந்துட்டேன்டா. நான் உன்ன பம்மிக்கிட்டே வந்து புடிக்க போறேன். மாட்டிக்கிட்டியா? டேய் வெள்ள குதிரை, நீ மாட்டிக்கிட்டடா பல்ராசு. உடனே என் கூட வந்துரு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆமா, ரொம்ப நேரமா உன்ன கவனிச்சுட்டே இருக்கேன். அந்த உச்சியில யார்றா அது? பப்பரப்பான்னு படுத்து கிடக்குது. எவனா இருக்கும்? அட இவனா? அடித்தளக்கடி கிரிகிரி உஸ்தாலக்கடி வடகிரி என்னை யாரும் கண்டே பிடிக்க முடியாது. நான் மாட்டவே மாட்டேன்டா பங்காளி டேய். என்னடா முக்கி முக்கி எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் வந்துட்டேன் மாப்பிளை. நீ மாட்ட தான் போற பாரு இன்னைக்கு. இந்த டேங்க் மேல இருந்தானா? அட அந்த டேங்கா? ஆ இந்த டேங்க் தான். இது மேல தான் இருக்கான். இங்க இருந்து இவ்வளவு தூரம் எப்படி ஏறி இருப்பான்? ஒரு மரத்து மேல தான் ஏறி மாட்டுவான்னு நினைச்சேன். ஆளா மாட்டியிருக்க வேண்டியவன். அவ்வளவு உச்சியில போயிட்டு என்னவா ஏமாத்திட்டாளா இன்னைக்கு. இவனை புடிக்காம விட மாட்டேன்டா இன்னைக்கு. 2 3 மாட்டிக்கிட்டடா எப்பா டேய்! என்னவே குரங்கு வித்த பண்ண வச்சுட்டேடா நீ ஏற விட்டு. இன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேன்டா டேய் பெரிய ஆப்பா. வாடா என் கூட ஒழுங்கா. இந்த பக்கத்து போனா கிராணியோட வீடு இருக்கு. அட அங்க போமாட்டானுங்க. ஆல்ரெடி நான் சொல்லி பெரிய விஷயமா பயமுறுத்தி வச்சிருக்கேன். இங்க போக சான்ஸ் கிடையாது. எங்க போயிருப்பானுங்க? அட அந்த பக்கத்து வீட்டு தோட்டத்துக்காரன் வீட்டுக்கு தான் போயிருப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். போய் பார்ப்போம். பென்னி தான் அடிக்கடி அங்க போய் ஒளிவான் பார்த்துருவோம். டேய் பென்னி இங்க தான் இருக்கியா? நீ அங்க தான் இருப்பன்னு எனக்கு தெரியும். நான் வந்துட்டேன். மாட்டிக்கினேன் என்கிட்ட. வசமா மாட்டிக்கிட்டியா? ஒழுங்கா வந்துரு. டேய் பென்னி எங்க போயிட்டு இருக்க? நில்லு. சொல்றேன்ல நில்லு. எங்க போற? பாஸ் எனக்கு நீங்க புல்லுக்கட்டு போடாம என்ன பொறுமைய இழக்க வச்சுட்டீங்க. அதனால நான் இந்த தோட்டத்துல இருக்க போறேன். அதான் முடிவு பண்ணிட்டேன். ஏதோ பக்கத்து வீட்டு தோட்டத்துல இருப்பாளாமே. என்ன பென்னி இப்பாவது ஒழுங்கா வந்துரு. அதான் மண்டை மேலயே ஒண்ணு வச்சேன். நான் மாட்டவே இல்ல. என்ன பக்கத்துல ஏதோ முணுமுணுக்கிற சவுண்ட் கேக்குதே. இந்த தொட்டி பின்னால யாரா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அந்த எலிஃபேண்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அட எலிஃபேண்ட் இங்கேயா இருக்கியா? அட யாரா இருக்கும்? நண்பர்களே யாருன்னு தெரியலையே. வெயிட் பண்ணி பார்த்துருவோம். அட நம்ம டாங்கி. இங்க தான் இருக்கியா? எப்பா டேய் மாட்டிக்கிட்டடா குழந்த. நீயும் மாட்டிக்கிட்ட. என் கூட வந்துரு ஒழுங்கா செல்லக்குட்டில. பாஸ் நீங்க கூப்பிட்டா வராம இருப்பேனா பாஸ்? வந்துருவேன் பாஸ். ஏன்னா நான் உங்க செல்லக்குட்டி. சமத்தா தொக்கு போட்டு எல்லா தளத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் மாட்ட வேண்டியது யாரு? இந்த சித்தப்பு, அப்புறம் இந்த சின்சானு, அப்புறம் இந்த டைகரு, அப்புறம் எலிஃபேண்ட் இவனுங்கலாம் எங்க இருக்கானுங்க? மாத்தி மாத்தி அவன எலிஃபேண்ட்ன்றான் பாரு. அவன் பேரு பிங்கி தானே? அவன் செல்ல பேரு பிங்கி. நண்பர்களே உங்களுக்கு பிங்கின்ற பேரு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய செல்ல நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணி விட்டு போங்கப்பா. எல்லாருடைய செல்ல நேமையும் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அட இங்க எவனையுமே காணோங்க. பக்கத்து தோட்டத்திலயும் பார்த்தாச்சு. எதுத்த வீட்டு தோட்டத்தையும் பார்த்தாச்சு. அப்பாடா! நல்ல வேளை. ஃப்ராங்க்லின் அந்த பக்கமா போயிட்டான். நம்மள பார்க்கல போல அவன். எவன் அவன்? இங்க எவனோ சவுண்ட் கேட்டுதே. இந்தா வந்துட்டேன்டா டேய். எவனோ இங்க இருக்கிறான் போல பக்கத்துல. இந்தா வரேன். அட டேய்! நீ இங்க தான் இருக்கியா? பெப்பா பிக்கி. இது மாட்டிக்கிட்ட நீயும். ஒழுங்கா என் கூட வந்துரு சமத்தா. அப்புறம் அந்த கூண்டுக்குள்ளலாம் யாரு உட்காருவா? அட நம்ம ஹென்னு பையன் சிக்கனு தாங்க. இந்த சிக்கன் பையன் எங்க இருக்கான்னு தெரியலையே. 5 குண்டு இருக்குதே. இந்த 5 குண்ட எங்கன்னு போய் நான் தேடுவேன்? அடிச்சு 5 குண்டா? 4 குண்டுங்க. அட கண்ணு தெரியலங்க. அட கணக்கு தெரியலங்க. கண்ணு தெரியல. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. எனக்கு கொஞ்சம் கணக்கு தெரியாது. அட நீங்கலாம் யாரெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ்ல நல்லா போடுவீங்க கிங்குன்னு?
கமெண்ட் பண்ணி விடுங்க. யாரு மேத்தமெட்டிக்ஸ் கிங்குன்னு பார்த்துருவோம். அட எந்த கூண்டு? இந்த 2 கூண்டுல இல்லங்க. அட அடுத்த 2 கூண்டு தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 2 கூண்டுலயுமே இல்ல. இந்த 2 கூண்டுல இல்லன்னா, இவன எங்கன்னு போய் நான் தேடுவேன்? இவன் பறந்து வேற எங்கேயாவது போயிடுவானே! அட மாட்டிக்கிட்டான். அட தொக்கா மாட்டிக்கிட்டேன். என் தலையில ஏறி உட்கார்றது. ஏன்டா டேய்! உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? உட்டா என் தலையில உட்காந்துருவ போல. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வை வர வர, உன்ன அப்படியே அந்த கிராணி கிட்ட புடிச்சு குடுத்துருவேன் பார்த்துக்க. வழக்கமா கண்டுபிடிக்கிறவன்லாம் கண்டுபிடிச்சாச்சே. இந்த பிங்கி, இந்த சின்சானு, இந்த சித்தப்பு இவங்கலாம் எங்க போனானுங்க? அப்புறம் அந்த டைகரையும் கண்டுபிடிக்கலையே. ஏப்பா என்னால முடியலையே. இந்த வயித்த வேற கலக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இத பிராங்க்லின் பயப்புல கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் பாரு ஐஸ் பால் விளையாட வந்துட்டேன். எனக்கு வேற வயிறு சரியில்ல. என்ன இந்த பக்கத்து வேற பேட் ஸ்மெல் ஆவுது. சித்தப்பு, சித்தப்பு. அடேய்! என்னடா இடத்த நார் அடிச்சுட்டு இருக்கிற சித்தப்பு? என்ன சித்தப்பு இப்படி தோட்டத்த நார் அடிச்சுட்டு இருக்கிற? இங்க என்ன உட்காந்து என்ன பண்ணின்னு இருக்க? வயித்த கலக்குதா? முன்னாலயே சொல்ல மாட்டியா என்ன? அச்சச்சோ! பார்க்க கூடாத பார்த்துட்டேனோ! டேய் சித்தப்பு ஏன் சித்தப்பு இப்படி நார் அடிச்சுட்டு இருக்கிற இடத்த முன்னாலே சொல்ல மாட்டியா? சித்தப்பு, இந்த மூட்டை லாரியில ஏதோ இருக்கிற மாரியே இருக்கே! எனக்கு தான் டவுட்டா இருக்கு. நீ ஏறி என்னன்னு பாரு சித்தப்பு. சரில ஏன் நான் என்னன்னு போய் பார்க்குறேன்ல. அட என்னது இது? அடேய்! யானை குட்டி இங்க தான் இருக்க மாரி தெரியுதே. ஏய்! இங்க தான்டா இருக்கு. மாட்டிக்கிச்சுடா டேய் பிராங்க்லினு வந்துடுறா வாடா வாடா. டேய்! புதர்ல யார் இருக்குது? இந்த புதர்ல யாரு மாட்டுவா? யாரு ஒளிவான்றதே எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா என் கண்ணு முன்னால வந்துருங்க. அப்புறம் மாட்டேன்னா உன்ன வச்சு செய்வோம் பாத்துக்க. ஒழுங்கா வெளிய வந்துரு. எப்படிப்பா கண்டுபிடிச்ச பிராங்க்லினு? கண்டுபிடிக்க கூடாதுன்னா, இப்படி ஒரு புதருக்குள்ளேயே ஒளிஞ்சேன். ஆனா கண்டுபிடிச்சுட்டேன். நண்பர்களே, போன வீடியோல ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அக்ஷயன் ப்ரோ, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? அது சரி. இது மாரி உங்க பேரும் கமெண்ட்ரில வரணும்னா, மறக்காம உங்க பேர கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. அப்பதான் உங்க பேரும் கமெண்ட்ரில வரும். ஃப்ராங்க்லின் அப்படியே லைக்க போட்டுவுட்டு பார்க்க சொல்லல. அப்பதான் வந்து நம்ம வீடியோஸ்லாம் நெறைய போட முடியும். அதனால லைக்க போட்டு பாருங்க. ஆமா மக்களே, நீங்களும் லைக் எல்லாம் போட்டு பாருங்க. அப்பனா தான் நம்ம வீடியோஸ் நெறைய போட முடியும். டேய் பிங்கி பிங்கி நில்றா எங்கடா ஓடுற? நான் சின்சான தேட தானடா உங்கள்ட்ட உதவி கேட்டோம். அட இருங்கப்பா. இந்த சைடு தான் சின்சானுடைய ஸ்மெல் வருது. இந்த பக்கத்து தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். போயிட்டு நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் தான் சின்சான் வந்த மாரி தடயங்கள்லாம் இருக்கு. நான் முன்னால போயிட்டு சின்சான் எங்க இருக்கான்னு கரெக்ட்டா சொல்றேன். இந்த தொட்டிக்கிட்ட தான் வந்திருக்கான் அவன் இதுக்கு முன்னால. ஒளிரன்ற பேர்ல எங்க போய் மாட்டிட்டு இருக்கானோ அந்த சின்சானு. நான் அப்பவே சொல்லியிருக்கேன். இவன சேஃபான இடத்துல ஒளிய சொல்லி. இவன் என்னடான்னா பக்கத்துல வந்து மாட்டிக்கிறான் பார்த்தீங்களா? இத மாரி நீங்களும் சேஃபான இடத்துல மட்டும் தான் ஒளியணும். இந்த மாரி போயிட்டு மாட்டிக்காதீங்க தப்பான இடத்துல. அதனால நீங்களும் சேஃபா தான் விளையாடணும். ஓகேவா? ஆமா ஃப்ராங்க்லின் இங்க இருக்கான் பாத்தியா? என்னடா அது? ஒண்ணுமா நம்மள கண்டுபிடிக்கல அவனுங்க அந்த தொட்டிக்குள்ள இருந்து. நான் தம்பி சின்சானு உன்னை கண்டுபிடிக்க மாட்டோம்னு நினைச்சியா? உன்னை கண்டுபிடிச்சாச்சு. டேய் நிறுத்துடா பிராங்க்லினு. நீ அந்த பிங்கியோட ஹெல்ப் மூலியமா தானே என்னை கண்டுபிடிச்ச. இல்லைன்னா கண்டே பிடிச்சிருக்க மாட்டேன். சரி சரி சின்சானே அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிரு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்க நேமை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.